வசிப்பது விண்ணின் உலகத்திலே, வாழ்வது சிவனின் மனத்தினிலே.
தியாகத்தின் உருவாய் வாழ்ந்தாரே. அனைவரின் பொருட்டு பாக்கியம் வழங்கும் கருணை வள்ளலும் அவர்தானே. அபுமலை என்னும் திருத்தவ பூமியில் தியாகத்தின் உருவாய் வாழ்ந்தாரே. அனைவரின் பொருட்டு பாக்கியம் வழங்கும் கருணை வள்ளலும் அவர்தானே. கனவல்ல உண்மை நனவல்லவா, கனவல்ல உண்மை நனவல்லவா, பிரம்மா அவரது பெயரல்லவா. தன்னை போன்றே பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே புவியில் பாபா வந்தாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. சொர்க்கத்தின் ஆதி தேவனும் அவரே. தன்னை போன்றே பலரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 7/7/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 11/11/2000. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संपूर्णता की समीपता द्वारा प्रत्यक्षता के श्रेष्ठ समय को समीप लाओ. சம்பூர்ண தன்மையை அருகாமையில் கொண்டு வருவதின் மூலமாக பிரத்யக்ஷதாவின் சிரேஷ்டமான நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். आज बाप दादा अपने होलिएस्ट, हाईएस्ट, लकीएस्ट, स्वीटेस्ट बच्चों को देख रहे हैं. என்று பாப் தாதா தனது ஹோலியஸ்ட், லக்கியஸ்ட், ஸ்வீட்டஸ்ட், ஹையஸ்ட் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். सारे विश्व में समय प्रति समय होलिस्ट आत्माएं आती रही हैं. முழு உலகத்துல கூட நேரத்திற்கு ஏற்ப ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. आप भी होलियस्ट हो, लेकिन आप श्रेष्ठ आत्माएं प्रकृति जीत बन प्रकृति को भी सतो प्रदान बना देते हो. நீங்க கூட ஹோலியஸ்ட், ஏனெனில் நீங்க சிரேஷ்ட ஆத்மாக்கள் பிரகிருதி ஜீத்தாக ஆகி பிரகிருத்தியை கூட சதோ பிரதானமாக ஆக்கி விடுகின்றீர்கள். आपकी पवित्रता की पावर प्रकृति को भी सतो प्रदान पवित्र बना देती है. உங்களுடைய தூய்மையினுடைய சக்தியானது இயற்கையை கூட சதோ பிரதானமான பவித்திரமாக ஆக்கி விடுகின்றன. इसीलिए ஆகவே आप सभी आत्मा प्रकृति का ये शरीर भी पवित्र प्राप्त करते हो. நீங்க அனைத்து ஆத்மாக்களும் கூட பிரகிருத்தினுடைய இந்த சரீரத்தை पवित्रமாக அடைகின்றீர்கள். आपके पवित्रता की शक्ति विश्व के जड़ चैतन्य सर्वों को पवित्र बना देती है. உங்களுடைய தூய்மையினுடைய சக்தியானது உலகத்தில் உள்ள ஜடம் மற்றும் சைத்தன்யம் அனைத்தையுமே தூய்மையாக ஆக்கி விடுகின்றன. इसीलिए आपको शरीर भी पवित्र प्राप्त होता है. அதனால தான் உங்களுக்கு சரீரம் கூட தூய்மையாக பிராப்தி ஆகின்றன. आत्मा भी पवित्र, शरीर भी पवित्र और प्रकृति के साधन भी सतो प्रधान पावन होते. ஆத்மாவும் தூய்மையா இருக்கு, சரீரமும் தூய்மையா இருக்கு, இயற்கையினுடைய சாதனங்கள் கூட சதோ பிரதானமா தூய்மையாக இருக்கின்றன. इसीलिए ஆகவேதான் விஸ்வமே ஹோலியஸ்ட் ஆத்மாயோ. இந்த உலகத்துல நீங்க ஹோலியஸ்ட் ஆத்மாக்களா இருக்காங்க. ஹோலியஸ்ட் ஹோ பாபா சொல்லிட்டாரு நீங்க இருக்கீங்கன்னு, மறுபடியும் கேட்கிறாரு நீங்க ஹோலியஸ்டா? अपने को समझते हो कि विश्व की होलियस्ट आत्माएं. தன்னைத்தான் இந்த உலகத்திலேயே நான் ஹோலியஸ்ட் ஆத்மா என்று உணர்கின்றீர்களா? ஹையஸ்ட் பியோ கியோ ஹையஸ்டோ? நீங்க ஹையஸ்டாவும் இருக்கீங்க. எப்படி ஹையஸ்டா இருக்கீங்க? क्योंकि ऊंचे से ऊंचे भगवान को पहचान लिया. ஏன் நீங்க ஹையஸ்ட்னா உயர்ந்தலும் உயர்ந்த பகவானையே கண்டுகொண்டீர்கள். ऊंचे से ऊंचे बाप द्वारा ऊंचे से ऊंचे आत्माएं बन गए. உயர்ந்தலும் உயர்ந்த தந்தையின் மூலமாக உயர்ந்தலும் உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். साधारण स्मृति, वृत्ति, दृष्टि, कृति सब बदलकर श्रेष्ठ स्मृति, श्रेष्ठ वृद्धि, श्रेष्ठ दृष्टि बन गई. சாதாரண நினைவும் இல்லை, சாதாரண விருத்தியும் இல்லை, சாதாரண திருஷ்டியும் இல்லை, சாதாரண கர்மமும் இல்லை. இது எல்லாமே மாறி சிரேஷ்டமான சொரூபம், நினைவு சொரூபம், சிரேஷ்டமான விருத்தி, சிரேஷ்டமான திருஷ்டியாக ஆகிவிட்டன. किसी को भी मिलते हो तो किस वृत्ति से मिलते हो? பாபா கேட்கிறார், யாரை நீங்க சந்தித்தாலும் சரி எந்த ஒரு விருத்தியோட சந்திக்கின்றீர்கள்? பிரதர்ஹுட் விருத்தி சே, சகோதரர் என்ற விருத்தியின் மூலமாக, ஆத்மிக் திருஷ்டி சே ஆத்மீக பார்வையின் மூலமாக, கல்யாண் கி பாவனா சே நன்மை என்ற பாவனையின் மூலமாக, பிரபு பரிவார் கே பாவ் சே
பிரபு பரிவாரை சேர்ந்தவர்கள் என்ற பாவத்தனையுடன் ஹையஸ்ட் ஓகேன்னா அப்ப நீங்க ஹையஸ்டாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பதல் கயோனா மாறி விட்டீர்கள் தானே. அவர் லக்கியஸ்ட் கித்தனே ஹோ, அதிர்ஷ்டசாலி லக்கியஸ்ட் நீங்க எவ்வளவு ஆயிருக்கீங்க. कोई ज्योतिषी ने आपके भाग्य की लकीर नहीं खींची है. எந்த ஒரு ஜோதிஷமும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய நீட்டவில்லை. சுயன் பகவான் பாக்ய விதாத்தா ने आपके भाग्य की लकीर खींची है. சுயன் பாக்ய விதாத்தாவானவர் உங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை நீட்டினார். और गारंटी कितनी बड़ी थी. गारंटी बाबा एवढो பெருசு கொடுத்திருக்கார். 21 जन्मों के तकदीर की लकीर की अविनाशी की गारंटी ली है. 21 ஜென்மங்களுக்கான பாபா சொல்றாங்க அதிர்ஷ்டத்தினுடைய அழியாத அந்த கோட்டினுடைய கேரண்டியை கொடுத்திருக்கின்றார். एक जन्म की नहीं, ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது. 21 जन्म कभी दुख और अशांति की अनुभूति नहीं होगी. 21 ஜென்மங்களுக்கு துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய அனுபவமே உங்களுக்கு ஆகாது. சதா சுக்கி ரேங்கி, எப்போதும் சுகமா இருப்பீங்க. தீன் பாத்தே ஜீவன் மே சாயி. பாபா சொல்றாங்க 3 விஷயங்கள் வாழ்க்கையில வேணும். ஒன்னு ஹெல்த், ரெண்டாவது வெல்த், மூணாவது ஹாப்பி. முதல்ல ஹெல்த் இருக்கணும், வெல்த் இருக்கணும், हैप्पीनेस இருக்கணும். ये तीनों ही आप सबको बाप द्वारा वर्षे में प्राप्त हो गया है. இந்த மூன்றுமே பாபாவிடமிருந்து உங்களுக்கு எப்படி பிராப்தி ஆகியிருக்கின்றன? ஆஸ்தியாக வருஷாவாக உங்களுக்கு ஆகி இருக்கின்றன. கேரண்டி என ஜென்மோங்கி பாபா கேட்கிறான். 21 ஜென்மங்களுக்கான கேரண்டி இருக்கின்றது அல்லவா? சபீனே கேரண்டி இல்லையா? பாபா கேட்கிறான். எல்லோருமே இந்த கேரண்டியை பெற்று விட்டீர்களா? பிச்சை வாழவுக்கு கேரண்டி மில்லிய, பின்னாடி இருப்பவர்களுக்கு கேரண்டி கிடைத்து விட்டதா? சபி ஆத்து விட்டாரே, பௌத் அச்சா. எல்லோரும் கைகளை உயர்த்துகின்றார்கள், ரொம்ப நல்லது. பச்சா பன்னா அர்த்தாத் குழந்தையாளர்னா என்ன அர்த்தம்? பாப் துவாரா வருஷா மில்லா, தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது. பச்சா பன் நஹி ரஹே ஹோ, பன் ரஹே ஹோ கியா? குழந்தையை ஆய்கொண்டிருக்கின்றீர்களா இல்லை ஆய்கொண்டிருக்கின்றீர்களா குழந்தைகளாக? பச்சை பன் ரஹே ஹோ யா பன் கயே ஹோ? குழந்தைய ஆயிட்டு இருக்கீங்களா இல்லை குழந்தைய ஆயிட்டீங்களா? பச்சா பன்னா நஹி ஹோத்தா ஹை, குழந்தை ஆவது கிடையாது. பைதாவா और बना, பிறந்தாலே போதும் ஆயிட்டீங்க. பைதா होते ही बाप के वर्षे के अधिकारी बन गए. பிறந்த உடனேயே பாபாவுடைய ஆஸ்திக்கு நீங்க அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். तो ஆக ऐसा श्रेष्ठ भाग्य बाप द्वारा अभी प्राप्त कर लिया. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தை பாபா மூலமாக இப்பொழுது பிராப்தி அடைந்து விட்டீர்கள். और फिर रिचेस्ट भी हो, மேலும் நீங்க யாரு? ரிச்சஸ்டாவும் இருக்கின்றீர்கள். பிராமன் ஆத்மா சத்திரியனே பிராமன், பிராமன் ஆத்மா சத்திரிய ஆத்மான்னு சொல்லல பாபா. பிராமன் ஆத்மா நிச்சய से अनुभव करती है. பிராமண ஆத்மா என்றாலே யாரு? ஒரு நிச்சயத்துல அனுபவம் செய்றார். மை சிரேஷ்ட ஆத்மா फलाना नहीं, ஆத்மா ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. நான் சிரேஷ்ட ஆத்மா, நான் அந்த ஆத்மா இந்த ஆத்மான்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஆத்மா நீங்க எப்படி இருக்கீங்க? ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு. பிராமன் तो रिचेस्ट इन द वर्ल्ड है. ब्राह्मण என்றாலே रिचेस्ट इन द वर्ल्ड. क्योंकि बाबा सब्सटेंशिएट पढ़ाए, ஏனெனில் பிராமன் ஆத்மாக்களே பரமாத்மா யார் से हर कदम में पदम है. பிராமன் ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவுடைய நினைவினால ஒவ்வொரு அடியிலையும் கூட எல்லையற்ற வருமானம். तो सारी दिन में कितने कदम उठाते हो? सोचो, फुल डे எத்தனை அடி எடுத்து வைக்கிறீங்க? யோசிங்க. हर कदम में पदम है, ஒவ்வொரு அடியிலையும் பதம். तो सारे दिन में कितने पदम हो गए? அப்போ ஃபுல் டே எவ்வளவு பதம் ஆயிடுது? ஐசி ஆத்மா பாப் துவாரா பன் கயே. அப்படிப்பட்ட ஆத்மாக்களாக பாபா மூலமாக ஆகிவிட்டீர்கள். ஐசி ஆத்மா பாப் துவாரா பன் கயே. தம்மை பிராமன் ஆத்மா கியாவும் யாத் ரஹனா ஹி பாக்கிய. நான் பிராமண ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா அந்த நினைவு இருப்பது கூட என்ன பெரிய பாக்கியம்.
तो आज बाप दादा हर एक के मस्तक पर भाग्य का चमकता हुआ सितारा देख रहे हैं என்று பாப் தாதா ஒவ்வொருவருடைய நெற்றிலையும் பாக்கியத்தினுடைய பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். आप भी अपने भाग्य सितारा देख रहे हो. நீங்க கூட உங்களுடைய பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை பார்க்கின்றீர்களா? माँ दादा बच्चों को देख खुश होते हैं या बच्चे बाप को देख खुश होते हैं? பாபா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றாரா இல்ல குழந்தைகள் பாபா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்களா? கவுன் குஷ் ஹோத்தா? யார் மகிழ்ச்சி அடைவது? பாப் யா பச்சே? பாபாவா இல்ல குழந்தைகளா? கவுன் யாரு? குழந்தைங்க பதில் சொல்றாங்க குழந்தைகள். பாப் குஷ் நீ ஹோத்தா? அப்ப பாபா மகிழ்ச்சி அடைவது இல்லையா? बाप बच्चों को देख खुश होते और बच्चे बाप को देख खुश होते. பாபா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார், குழந்தைகள் பாபா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். दोनों खुश होते हैं. ரெண்டு பேருமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். क्योंकि ஏனெனில் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாருங்க. बच्चे जानते हैं ये प्रभु मिलन परमात्मा पे परमात्मा वर्षा परमात्मा प्राप्त अभी प्राप्त होती है. இந்த பரமாத்மாவுடைய சந்திப்பு, பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மாவுடைய ஆஸ்தி, பரமாத்மாவுடைய பிராப்திகள் இது எல்லாமே எப்ப கிடைக்குது? இப்பதான் கிடைக்கின்றது. அப் நஹி தோ கப் நஹி ஐசே. இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதுமே இல்லை. அப்படித்தானே? बाप दादा अब इसे एक बात बच्चों से रिवाइज करा रहे. பாப் தாதா இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை தான் குழந்தைகள்கிட்ட ரிவைஸ் பண்ணுகின்றார். கவுன்சி பாத் ஹோகி, அது எந்த விஷயமாக இருக்கும்? சமஸ்தோ கயோ, புரிந்து கொண்டு விட்டீர்கள். யஹி பாப் தாதா ரிவைஸ் கரா ரஹே. இதைத்தான் பாப் தாதா ரிவைஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப் சிரேஷ்ட சமயக்கோ சமீப் லாஹோ. இப்போது சிரேஷ்டமான நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். यह विश्व की आत्मा का आवाज है. இது யாருடைய கூப்பாடு, யாருடைய விருப்பம்? உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடையது. லேக்கின் ஆனால் लेने वाले कौन? இதை கொண்டு வரக்கூடியவர்கள் யார்? ஆப்போ யார் कोई? நீங்க தானே இல்ல வேற யாருமா? ऐसे सुहावने श्रेष्ठ समय को सभी लाने वाले आप सभी हो. அப்படிப்பட்ட பொற்காலத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்க எல்லாருமே. அகர் ஹோ தோ ஹாத் உட்டாओ. ஆமாம் என்றால் கையை உயர்த்துங்கள். அச்சா ஃபிர் दूसरी बात भी है. கூடவே இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஓ भी समझ गए तो तब हंस रहे हो. அதை கூட புரிந்து கொண்டிருக்கீர்கள், ஆனால் தான் சிரிக்கிறீங்க. அச்சா उसकी तारीख कौन सी है? அதுக்கான நாள் எது? डेट तो फिक्स करो ना. डेट फिक्स பண்ணுங்க. अभी डेट फिक्स की ना क्यों ஃபாரினர்ஸ் का टर्न होना है. எப்படி ஃபாரினர்ஸனுடைய டேன் இது என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? तो डेट तो फिक्स कर ले. डेट फिक्स பண்ணிட்டீங்க. तो वो समय को समय लाने वाले आत्माएं बोलो इसकी डेट कौन सी है? ஆக நேரத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களே நீங்கள் கூறுங்கள் எந்த டேட் नजर आती है? அது கண்கள்ல வருகின்றதா? பலி आपकी नजरों में आया था विश्व पर आए. முதல்ல உங்க கண்கள்ல வரணும், அப்பதான் உலகத்திற்கு முன்னாடி வரும். बाप दादा अमृत वेले विश्व में चक्कर लगाते हैं. எப்போ பாப் தாதா அமிர்த வேலையில உலகத்தை வலம் வருகின்றாரோ तो देख देख सुन सुन ரகமாத்தா. பார்க்கும் போது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கருணை வருகிறது. मौज में भी है लेकिन मौज के साथ மூஞ்சே भी है. மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், சில பேர் குழப்பத்திலும் இருக்கின்றார்கள். तो ஆக बाप दादा पूछते हैं, बाप दादा கேட்கின்றார், हे दाता के बच्चे, वो வல்லலுடைய குழந்தைகளே, मास्टर दाता कब अपने मास्टर दातापन का पाठ तीव्र गति से विश्व के आगे प्रत्यक्ष करेंगे. மாஸ்டர் தாத்தா என்ற அந்த மாஸ்டர் வல்லலுடைய தன்மைக்கான பாட்டை தீவிர கதியோட உலகத்துக்கு முன்னாடி எப்ப பிரத்யக்ஷம் பண்ண போகின்றீர்கள்? யா அபி பர்தேக்கு அந்த தயார் வரையோ, இல்ல திரைக்கு பின்னாடி இப்ப தயாராகி கொண்டு இருக்கின்றீர்களா? தயாரி கரையே ஹோ, அதுக்கான ஏற்பாடை செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? விஸ்வ பரிவர்த்தனுக்கு நிமித்த ஆத்மாயே, உலக மாற்றத்திற்கு நிமித்தமான ஆத்மாக்கள்.
अब विश्व की आत्माओं के ऊपर रहम करो. உலகத்தின் ஆத்மாக்கள் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கள். होना तो है ही, ये तो निश्चय, கண்டிப்பா இது நடக்கத்தான் போகுது. இது நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. और होना भी आप निमित्त आत्मा द्वारा ही. அது கூட எப்படி? நிமித்தமான ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாகத்தான். फिर देरी किस बात की है? பிறகு ஏன் லேட் ஆகுது? बाप दादा या एक सेरेमनी देखने चाहते हैं. बाप दादा ஒரு செரமனி பார்க்க விரும்புகின்றார். கொண்டாட்டத்தை. என்ன கொண்டாட்டம்? हर एक ब्राह्मण बच्चे के दिल में, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய இதயத்திலையும் संपन्नता और समता का झंडा लहरा हुआ दिखाई दे. சம்பன்ன தன்மை மற்றும் சம்பூர்ண தன்மையினுடைய கொடிகள் ஏற்றப்பட்டிருப்பதை பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார். जब हर ब्राह्मण के अंदर, எப்போ ஒவ்வொரு பிராமணருக்குள்ளேயும் இந்த சம்பூர்ணதா का झंडा, சம்பூர்ண தன்மையினுடைய கொடி லகராயேகா, எப்போ ஏற்றப்பட்டு விடுமோ, தபி விஷயமே பாக்பத்திற்கு झंडा லகராயேங்க. அப்பதான் உலகத்துல பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய கொடி ஏற்றப்படும். तो ஆக या फ्लैग सेरेमनी बाप दादा देखने चाहते हैं. இந்த फ्लैग सेरेमनिயை बाप दादा பார்க்க விரும்புகின்றார். जैसे शिवरात्रि पर शिव अवतरण का झंडा लहराते हो, எப்படி சிவராத்திரி அப்ப சிவனுடைய அவதரணத்தினுடைய கொடியை ஏற்றுகின்றீர்கள். ऐसे भी शिव शक्ति पांडव अवतरण का नारा लगाओ. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? சிவசக்தி பாண்டவர்களுடைய அவதாரம் என்ற ஒரு நாராவை போடணும். एक गीत बजाते हो ना, சிவசக்தியா கை, ஒரு பாட்டு நீங்க தானே போடுறீங்க. சிவசக்திகள் வந்து விட்டார்கள். अभी विश्व पर गीत गाए कि शिव के साथ शक्तियां पांडव प्रत्यक्ष होगी. இப்ப உலகம் இந்த பாடலை பாடணும். என்ன? சிவன் கூட சக்திகளும் பாண்டவர்களும் பிரத்யக்ஷம் ஆகிவிட்டார்கள். पर्दे में कहां तक रहेंगे? திரைக்கு பின்னாடி எது வரைக்கும் இருப்பீங்க? पर्दे में रहना अच्छा लगता है? बाबा கேட்க, திரைக்கு பின்னாடி இருக்கிறது நல்லா இருக்கா? थोड़ा थोड़ा अच्छा लगता है. கொஞ்சம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. अच्छा नहीं लगता तो हटाने वाला कौन है? சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த திரையை நீக்கக்கூடியவங்க யாரு? பாபா हटाएगा. பாபா நீக்குவாரா என்ன? कौन हटाएगा? யார் இந்த திரையை நீக்குவா? ड्रामा हटाएगा या आप हटाएंगे? ड्रामा இத நீக்குமா, திறக்குமா, இல்ல நீங்களா? जब आप हटाएंगे या तो देरी क्यों? நீங்க தான் அதை விளக்குவீர்கள் என்றால் ஏன் லேட் ஆகுது? ஐसे समझे नहीं कि पर्दे में रहना अच्छा लगता है. இல்லை இப்படி நினைக்கிறீங்களா திரைக்கு பின்னாடி இருக்கிறது நல்லா இருக்குன்னு? बस बाप दादा का भी सिर्फ एक ही यह श्रेष्ठ आशा है. बाप दादा के இப்போ ஒரே ஒரு சிரேஷ்டமான ஆசை தான். सब गीत गाए, எல்லாருமே இந்த பாடலை பாடணும். என்ன? வா ஆகே ஆகே ஆகே. ஆகா, வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள் வந்து விட்டார்கள், இவ்வளவுதான். हो सकता है? இது பாசிபிளா? देखो दादियां सभी कहती है ना हो सकता है, फिर क्यों नहीं होता? தாதிகள் எல்லாம் சொல்றாங்க முடியும்னு, அப்படியே முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? जब सभी ऐसे ऐसे कर रहे हैं फिर कारण क्या? எல்லாருமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்புறம் காரணம் தான் என்ன? சபி சம்பன்ன நெய் பனி, எல்லாருமே சம்பன்னான்னு பதில் சொல்றாங்க. பாபா கேட்குறாங்க, क्यों नहीं बने? ஏன் ஆகவில்லை? डेट बताओ ना. அப்ப டேட்டை சொல்லுங்க. डेट तो बाबा आप बताएंगे. குழந்தைங்க சொல்றாங்க, பாபா நீங்க தான் டேட் சொல்லுவீங்க. बाप दादा का महामंत्र याद है? बाप दादा क्या कहते हैं? बाप दादाவுடைய महामंत्रம் என்னன்னு தெரியுமா? बाप दादा என்ன சொல்றாங்க? कब नहीं अब, எப்பொழுது என்பது இல்லை, இப்பொழுது. दादी जी कह रही है बाबा फाइनल डेट आप ही बताओ. दादी சொல்றாங்க, बाबा நீங்களே फाइनल डेट சொல்லுங்க. अच्छा बाप दादा जो डेट बताएगा उसमें अपने को मोल्ड करके निभाएंगे. बाप दादा डेट சொன்னார்னா உங்களை நீங்க மாட்டிக்கிட்டு அதை கடைபிடிப்பீர்களா? பாண்டவர் நிபாயங்கே, பாண்டவர்கள் கடைபிடிப்பீர்களா? पक्का, நிச்சயமாக. अगर नीचे ऊपर किया तो क्या करना पड़ेगा? மேலேங்கினே முனிங்கினே என்ன செய்ய வேண்டியிருக்கும்? आप डेट देंगे तो कोई नीचे ऊपर नहीं करेगा.
தாதியில் சொல்கிறாங்க, நீங்கள் டேட் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்புறம் யாரும் மேலே கீழே போக மாட்டாங்கன்னு. முபாரக்கோ, வாழ்த்துக்கள், அச்சா நல்லது. அப்படி டேட் பத்தாத்தே தேக்கணும். இப்போ பாபா டேட்டு சொல்ல போகிறாரு பாருங்க. என்ன சொல்ல போகிறாரு? देखो बाप दादा फिर भी रहमदिल है. बाप दादा கருணை கடலாக இருக்கின்றார். பாப் தாதா டேட் பத்தாத்தே அட்டென்ஷன் சே சுன்னா. பாப் தாதா டேட் சொல்ல போற, கவனமா கேளுங்க. பாப் தாதா சப்தே சிரேஷ்ட பாவனை ரக்தே. பாப் தாதா எல்லா குழந்தைகள் மேலேயும் இந்த சிரேஷ்டமான பாவனையை வைக்கின்றார். ஆஷா ரக்தே, ஆசை வைக்கின்றார். கம் சே கம் 6 மாசமே, குறைந்ததிலும் குறைந்தது 6 மாதத்துல. 6 மாஸ் தக் கப் தக் பூரா होगा. 6 மாதம் எப்போ முடிவடையும்? மே மந்த்லன்னு சொல்கிறாங்க. மை கதம், மே மைக்குள்ள என்ன இன்னும் நான் என்பது முடிவடைந்து விட வேண்டும். பாப் தாதா ஃபிர் பி மார்ஜின் தேத்தே. பாப் தாதா பிறகும் கூட நமக்கு மார்ஜின் கொடுக்கின்றார். கம் சே கம் இன் 6 மாசமே, குறைந்ததிலும் குறைந்தது இந்த 6 மாதத்துல பாப் தாதா ने पहले भी सुनाया. பாப் தாதா ஏற்கனவே கூறியிருக்கின்றார். பாபாவுடைய அபேக்தவாணியில் ரொம்பவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இந்த ஒரு விஷயத்தில் தான் பாபா என்ன சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அதில் கவனம் கொடுக்கல, இல்லை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலை, இல்லை அதை நீங்கள் சொருபமாக ஆகலை. சம்திங் யூ வாண்ட் டு பாயிண்ட் அவுட். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கின்றார் பாபா? அகலே சீசன் மே பி காம் தியா தான், முன்னாடி சீசனில் என்ன செய்யணும்னு சொன்னார். अपने को जीवन मुक्त स्थिति का अनुभव में लाओ. தன்னைத்தான் ஜீவன் முக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தில் கொண்டு வாங்க. சத்தியுக சிருஷ்டிக்கு ஜீவன் முக்தி நகி. சத்தியுகத்தினுடைய சிருஷ்டியினுடைய ஜீவன் முக்தியை பற்றி பாபா சொல்லலை. சங்கம யுகக்கு ஜீவன் முக்த ஸ்டேஜ். சங்கம யுகத்தில் ஜீவன் முக்த ஸ்டேஜ். कोई भी विघ्न परिस्थितियाँ साधन व मैं और मेरापन, मैं बॉडी कॉन्शियस का और मेडी कॉन्शियस का सेवा का, इन सब के प्रभाव से मुक्त रहना है. எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதனமாக இருந்தாலும் சரி, அதில் நான் மற்றும் மேராப்பன். நான்கிறது பாடி கான்சியஸ்னுடையது, மேராங்கிறது பாடி கான்சியஸ் சேவாவினுடையது. இந்த பிரபாவத்திலிருந்து முக்தி அடையுங்கள். ऐसे नहीं कहना कि मैं तो मुक्त रहना चाहता हूँ. அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நான் முக்தியா இருக்க விரும்பினேன், லேக்கின் விக்ன ஆகியானா, ஆனால் இந்த தடை வந்து விட்டது அல்லவா. ஏ பாத் ஹி பௌத் படி ஹோகினா, இந்த விஷயமே ரொம்ப பெருசா வந்துருச்சு இல்லையா. சோட்டி பாத் சல் ஜாத்தி. சின்ன விஷயமா இருந்தால் பரவாயில்ல. பௌத் படி பாத்தி, இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. बहुत बड़ा पेपर था, இது பெரிய எக்ஸாம் பேப்பரா இருந்தது. बड़ा विघ्न था, பெரிய விக்னமா இருந்தது. बड़ी परिस्थिति थी, பெரிய பிரச்சனையா இருந்தது. कितने भी बड़े थे बड़ी परिस्थिति, எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, சாதனங்களுடைய கவர்ச்சியாக உங்கள் முன்னால் வந்தாலும் சரி, சாம்னா கரைய பहले तो बता देते, எல்லாமே உங்களை எதிர்கொள்ளும். இதை நான் ஏற்கனவே சொல்றேன். லேக்கின் ஆனால் கம் சே கம் 6 மாசமே, குறைந்ததிலும் குறைந்தது 6 மாசத்துல 75% முக்தி हो सकते हो. 75% முக்தி அடைய முடியுமா? பாப் தாதா 100% नहीं कह रहे हैं. பாப் தாதா 100% சொல்லவில்லை. 75%, 75% போने तक तो आएंगे तब पूरे कर पाएंगे ना. எப்போ நீங்கள் முக்கால்வாசி ஆவீங்களோ அப்போதான் முழுமையாக ஆவீர்கள் அல்லவா. तो ஆக 6 मास में 1 मास भी नहीं, 6 मास दे रहे हैं. 6 மாசத்துல பாபா வெறும் 1 மாசம் தரல, 6 மாசம் கொடுக்குறார். வருஷக்கு ஆதா, ஒரு ஆண்டுல பாதி. तो क्या ये डेट फिक्स कर सकते हो? என்ன இந்த டேட்டை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? देखो दादिया ने कहा फिक्स करो. दादीगள்லாம் என்ன சொல்றாங்க? ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. தாதியக்கா ஹுக்கம் தான் மாறினா என்ன? தாதியனுடைய கட்டளையை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அல்லவா. ரிசல்ட் தேக்கெடுத்த பாப் தாதா சுதகி ஆக்கர்ஷமே ஆயிங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு பாபாவே கவர்ச்சியில் வருவார். கண்ணைக்கு भी जरूरत नहीं पड़े, சொல்றதுக்கு கூட அவசியம் இருக்காது. तो ஆக 6 மாஸ் और 75% 100 नहीं करे.
6 மாதம் அதில் 75%. 100 பாபா சொல்லலை. इसके फिर आगे டைம் देंगे. அந்த 25%க்காக இன்னும் கொஞ்சம் டைம் முன்னாடி கொடுப்பார். तो इसमें एवर रेडी हो. இதில் நீங்கள்லாம் எவர் ரெடியாக இருக்கீங்களா? எவர் ரெடி நீ 6 மாதமே ரெடி. இப்போ கூட எவர் ரெடியான்னு கேட்டுட்டு நான் எவர் ரெடி கூட சொல்லலை. 6 மாதம் ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறேன். பசந்தை ஏத்தோட ஹிம்மத் கம்ம. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்குதா? பத்தா நீக்கே ஆகுங்க. என்ன ஆகுமோ தெரியல அப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஷேர் பி ஆயேகா, பில்லி பி ஆயேகி, சப் ஆயிட்டு. சிங்கமும் வரும், பூனையும் வரும், எல்லாம் வரும். விகன் பி ஆயங்க, தடைகள் கூட வரும். பரஸ்திதியா பி ஆயங்க, பிரச்சனைகள் கூட வரும். சாதன் பி படைங்க, சாதனங்கள் கூட அதிகரிக்கும். லேக்கின் ஆனால் சாதனுக்கு பிரபாவசே முக்தி रहना. சாதனங்களுடைய பிரபாவத்திலிருந்து நீங்கள் முக்தி அடைய வேண்டும். பசந்த பார்த்துட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கைகளை உயர்த்துங்கள். டிவி குமாவும் பாபா சொல்றாங்க, டிவி எல்லார் பக்கமும் காட்டுங்க. அத்தி தரசே ஹாத் விட்டா, நன்றாக கைகளை உயர்த்துங்கள். நிச்சனை கருணா, கீழே கைகளை இறக்காதீங்க. அத்தி சீன் லக்ரீ, பாபா கூட என்ஜாய் பண்ற. இந்த சீன் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அச்சா, நல்லது. இன் அட்வான்ஸ் முபாரக்கோ, எல்லோருக்கும் इन एडवांस வாழ்த்துக்கள். यह नहीं कहना हमको तो बहुत मरना पड़ेगा, मरो या जियो लेकिन बनना. இது நீங்க சொல்லாதீங்க எங்களுக்கு ரொம்ப சாக வேண்டி இருக்குன்னு. நீங்க சாகுங்க அல்ல வாழுங்க, ஆனா ஆகியே தீர வேண்டும். ஏன் மரணா மீட்டா மரண, இந்த இறப்பு கூட என்ன இனிமையானது. மரணமே துக்கமே होता है. இந்த இறப்புல துக்கமே ஆவது கிடையாது. என் மன அனைக்கும் கல்யாண கேள்விய மரண, இந்த இறப்பு கூட என்ன எல்லோருடைய நன்மைக்காகவும் இறப்பது. இஸ்லேயே மரணமே மஜா. ஆனால் தான் இந்த இறப்புல கூட என்ன இருக்கு? ஹாப்பினஸ் இருக்கு. துக்கம் நெய், துக்கம் கிடையாது, சுகம் இருக்கிறது. கோய் பஹானா கருணா, எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. யா ஓகேயா அவர் இஸ்லியே ஓகேயா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. பஹானேபாஜி நெய் சலேகா, சாக்கு போக்குகள் இங்கே செல்லாது. பஹானேபாஜி கரங்க கியா, சாக்கு போக்கு செய்வீங்களா என்ன? நெய் கரங்கன்னா செய்ய மாட்டீங்க தானே. உடுத்தி கலாக்கி பாஜி கரணா, பறக்கும் கலையை தான் நீங்க செய்யணும். அவர் கோய் பாஜி, வேற எந்த ஒரு சாக்கு போக்கும் கிடையாது. गिरती कला की बाजी, बहानेबाजी, कमजोरी की बाजी, ये सब खत्म है. கீழே விழுகிறது, சாக்கு போக்கு சொல்றது, பலகீனங்களை சொல்றது எல்லாமே முடிவடைந்து விட வேண்டும். உடுத்தி கலாக்கி பாதி, பறக்கக்கூடிய கலையினுடையதான். டீக்கேனா சரிதான் அல்லவா? சக்கு செரமிக்கல்க, எல்லாருடைய பேசு பாருங்க எவ்வளவு மலர்ந்து விட்டது. जब 6 मास के बाद मिलने आएंगे तो कैसे चेहरे होंगे. பாபா 6 மாசம் கொடுத்துட்டார். 6 மாசத்துக்கு அப்புறம் வரும்போது பார்க்கும்போது எல்லாருடைய ஃபேஸும் எப்படி இருக்கும்? தப்பி ஃபோட்டோ நிற்காது. அப்போ கூட பாபா சொல்ற फोटो எடுப்போம். डबल फॉरनर्स आएंगे ना तो डबल प्रतिज्ञा करने का दिन आ गया. डबल फॉरनर्स வந்திருக்கீங்கன்னா டபுள் உறுதிமொழி செய்வதற்கான நாள் வந்து விட்டது. दूसरे किसको नहीं देखना, सी फादर सी ब्रह्मा मदर. வேற யாரையும் பார்க்காதீங்க. பார்க்கணும்னா ஒரு ஃபாதரை பாருங்க, மதர் பிரம்மாவை பாருங்க. दूसरा करे न करे, பிறர் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, கரைங்க तो सभी, எல்லாருமே செய்வாங்க. फिर भी उनके प्रति की राम भाव இருக்குங்க. பிறகு கூட அவங்க மேல உங்களுக்கு என்ன இருக்கணும்? கருணை பாவனை இருக்க வேண்டும். कमजोर को शुभ भावना का बल देना, பலகீனமானவங்களுக்கு சுப பாவனையினுடைய பலத்தை கொடுங்கள். கம்ஜோரி नहीं देखना, பலகீனத்தை பார்க்காதீர்கள். ஐசி ஆத்மாவுக்கு अपनी हिम्मत के हाथ से उठाना, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை உங்களுடைய தைரியத்தினுடைய கைகள் மூலமா மேலே உயர்த்துங்க, உயர்ந்தவர்களாக ஆக்குங்கள். ஹிம்மத் கா சதா சுயம் பிரதி, இந்த தைரியத்தினுடைய கைகளை தனக்காகவும் சர்வக்கு பிரதி படாதீரேனா, பிறருக்காகவும் எப்பொழுதும் நீட்டிக்கொண்டே இருங்கள். ஹிம்மத் கா बहुत शक्तिशाली है, தைரியத்தினுடைய இந்த கைகள் ரொம்ப சக்திசாலியானவைகள். और बाप दादा का वरदान है,
மேலும் பாப்தாதனுடைய வரதானமே என்ன? ஹிம்மத் கா ஏக் கதம் பச்சோக்கா, தைரியத்தினுடைய ஒரு அடி குழந்தைகளுடையது, 1000 கதம் பாபாக்கு மதத், 1000 அடிகள் பாபாவுடைய உதவி. நிஸ்வார்த்த புருஷார்த்தமே பहले मैं, சுயநலமற்ற முயற்சியில முதல்ல நான் சொல்லும் निस्वार्थ पुरुषार्थ, स्वार्थ का पुरुषार्थ नहीं, निस्वार्थ पुरुषार्थ में जो ओटो वह ब्रह्मा बाप समान है. எதிர்பார்க்காத பலன்களை எதிர்பார்க்காத முயற்சி, சுயநலமற்ற முயற்சி, அவங்களுக்கு தான் ஓட்டோ, அவங்க தான் பிரம்மா பாபாவுக்கு சமமானவர்கள். பிரம்மா பாப் தோ பியார் ஹைனா, பிரம்மா பாபாவிடம் உங்களுக்கு அன்பு இருக்கின்றது அல்லவா? தப் தோ பிரம்ம குமார் பிரம்மா குமார் காயலாத்தியோனா, அப்பதான் தன்னைத்தானே என்ன சொல்றீங்க? ब्रह्मा कुमार அல்லது ब्रह्मा कुमारीன்னு சொல்றீங்க. जब चैलेंज करते हो कि सेकंड में जीवन मुक्ति का वर्षा ले लो, எப்ப நீங்க சேலஞ்ச் பண்றீங்களோ வினாடியில நீங்க जीवन मुक्तिயினுடைய ஆசை அடையுங்கள் என்று, अभी सेकंड में अपने को मुक्त करने का अटेंशन, இப்போ ஒரு வினாடியில தன்னை முக்த செய்வதற்கான கவனம் கொடுங்க. अभी समय को समीप लाओ, இப்போது நேரத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள். आपके संपूर्णता की समीपता श्रेष्ठ समय को समीप लाएगी. உங்களுடைய சம்பூர்ணமான தன்மையை எந்த அளவுக்கு நீங்க அருகாமையில கொண்டு வரீங்களோ அப்ப சிரேஷ்டமான சமயமும் அருகாமையில வந்துடும். மாலிக் ஹோனா, ராஜா ஹோனா, நீங்க எஜமானர்கள் அல்லவா, ராஜாக்கள் அல்லவா, சுயராஜ்ய அதிகாரி ஹோ, சுயராஜ்ய அதிகாரிகள் तो ஆர்டர் करो, ஆக ஆர்டர் பண்ணுங்க. ராஜா तो ஆர்டர் करता है ना, ராஜா என்றாலே ஆர்டர் பண்ணுவார் இல்லையா? यह नहीं करना है, यह करना है, बस ஆர்டர் करो. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான், ஆர்டர் பண்ணுங்க. अभी भी देखो मन को, क्योंकि मन है मुख्य मंत्री. இப்போ கூட உங்க மனசை பாருங்க, இந்த மனசு தான் என்ன முக்கிய மந்திரி, चीफ मिनिस्टर. तो राजा अपने मन मंत्री को सेकंड में ऑर्डर कर. நீங்க ராஜாக்கள் இந்த மனம் என்ற மந்திரிய ஒரு செகண்ட்ல ஆர்டர் பண்ணுங்க. அசரீரியாக விதேகி ஸ்திதியினுடைய ஸ்திதியில நீங்க நிலைத்திருக்க முடியுமா? கரோ ஆர்டர் ஏக் செகண்ட், ஒரு செகண்ட்ல ஆர்டர் பண்ணுங்கன்ற 5 நிமிஷம் பாபா டீல் கொடுக்கிறார். அச்சா, நல்லது. சதா லவ்லீன் और லக்கி ஆத்மாவுக்கும், எப்பொழுதுமே லவ்லீனாக இருக்கக்கூடிய லக்கி ஆத்மாக்களுக்கு बाप दादा द्वारा प्राप्त हुई सर्व प्राप्तियों की அனுபவி ஆத்மாவுக்கும், பாப் தாதா மூலமாக அடைந்திருக்கின்ற அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கு स्वराज्य अधिकारी बन अधिकार द्वारा स्वराज्य करने वाले शक्तिशाली ஆத்மாவுக்கும், स्वराज्य அதிகாரிகளாக ஆகி அதிகாரத்தின் மூலமாக स्वराज्यத்தை அடையக்கூடிய சக்திசாலி ஆத்மாக்களுக்கு சதா ஜீவன் முக்தி ஸ்திதிக்கு அனுபவிய ஹையஸ்ட் ஆத்மாவுக்கும், எப்பொழுதுமே ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அனுபவத்தை அடைகின்ற ஹையஸ்ட் ஆத்மாக்களுக்கு பாக்ய விதாதா துவாரா சிரேஷ்ட பாக்யக்கு லக்கி துவாரா லக்கியஸ்ட் ஆத்மாவுக்கும், பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலின் மூலமாக சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை பெற்றிருக்கின்ற लकीएस्ट आत्माக்களுக்கு सदा पवित्रता की दृष्टि वृद्धि द्वारा सो परिवर्तन विश्व परिवर्तन करने वाली होलिएस्ट आत्मा को தூய்மையான திருஷ்டி தூய்மையான விருத்தியின் மூலமாக சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை செய்யக்கூடிய ஹோலியஸ்ட் ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப் தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அப்ப பாப்தாதா யாருக்கெல்லாம் அன்பு நினைவுகளை கொடுக்கிறாரு? லவ்லீன் அவர் லக்கி ஆத்மாக்களுக்கு. ரெண்டாவது, பாபா மூலமா அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு. மூன்றாவது, சுயராஜ்ய அதிகாரியாக ஆகி அதிகாரத்தின் மூலமா சுவராஜ்யத்தை பெற்றிருக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு. நான்காவது, ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை செய்யக்கூடிய ஹையஸ்ட் ஆத்மாக்களுக்கு.
பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடியவர் மூலமாக பாக்கியத்தினுடைய ரேகைகளை பெற்ற லக்கியஸ்ட் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதுமே தூய்மையான திருஷ்டி, தூய்மையான விருத்தியின் மூலமாக, சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஹோலியஸ்ட் ஆத்மாக்களுக்கு. ஆக ஹையஸ்ட் யாரு, லக்கியஸ்ட் யாரு, ஹோலியஸ்ட் யார், இதே இதுலயும் சொல்லிட்டார். நீங்க ஹையஸ்ட் எப்ப? ஜீவன் முக்தியினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்யும் போது. நீங்க ஹோலியஸ்ட் எப்ப? பவித்திரமான திருப்தி விருத்தியின் மூலமாக சுய மாற்றத்தை கொண்டு வருபவர்கள். அதனாலதான் உலக மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள். डबल विदेशी मेहमानों में कॉल और टाइम के प्रोग्राम में आ हुए मेहमानों से கால் ஆஃப் டைம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கின்ற வேறு VIP சந்திக்கின்றார் பாப்தாதா. सभी अपने स्वीट होम में, स्वीट परिवार में पहुंच गए ना. நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய இனிமையான வீட்டிற்கு, இனிமையான குடும்பத்தை வந்து சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா? ये छोटा सा स्वीट परिवार प्यारा लगता है ना. இந்த சிறிய குடும்பமானது, இனிமையானது எவ்வளவு அன்பாக இருக்கின்றது. और आप भी कितने प्यारे होगे, நீங்க கூட எவ்வளவு அன்பானவங்களா ஆயிட்டீங்க. सबसे पहले परमात्मा प्यारे बन गए. எல்லாத்தோட முதல்ல பரமாத்மாவுக்கு அன்பானவர்களாக ஆகிவிட்டீர்கள். பனேனா ஆகிவிட்டீர்கள் தானே. பன்கே யா பனேங்கே, ஆகிவிட்டீர்களா இல்ல ஆகுவீர்களா? देखो आप सबको देखकर सब कितने खुश हो रहे. உங்க எல்லாரையும் பார்த்து எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். क्यों खुश हो रहे? ஏன் மகிழ்ச்சி அடைகின்றார்கள்? सभी के चेहरे देखो बहुत खुश हो रहे. எல்லாருடைய ஃபேஸை பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. क्यों खुश हो रहे हैं? ஏன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள்? क्योंकि ஏனெனில் जानते हैं, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ये सब गॉडली मैसेंजर बन आत्माओं को मैसेज देने के निमित्त आत्माएं हैं. இவங்க எல்லாமே காட்லி மெசஞ்சர் ஆயிட்டு அனைவருக்கும் மெசேஜ் கொடுக்க நிமித்தமானவர்கள். பாஞ்சோ கண்டோம், 5 கான்டினென்ட்ஸ்லேருந்து வந்திருக்கின்றார்கள், கண்டங்களில் இருந்தோம். तो 5 பாபா கேட்குறாங்க, கண்டமும் மெசேஜ் பहुंच जाएगा शायद ना. 5 கண்டங்கள்லையும் மெசேஜ் போயிடும். ரொம்ப ஈஸி இல்லையா? பிளான் बहुत अच्छा बना है. प्लान ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. इसमें परमात्मा बहुत भर के और परिवार का सहयोग लेके और बढ़ते रहना. இதுல பரமாத்மாவோட பவரை நிறைத்து கொண்டு பரிவாரத்தினுடைய சகயோகத்தை பெற்று முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். सभी के संकल्प बाप दादा के पास पहुंच रहे हैं. எல்லாருடைய சங்கல்பமும் बाप दादा கிட்ட வந்து சேருகின்றன. संकल्प बहुत अच्छे अच्छे कर रहे हैं ना. சங்கல்பங்கள் ரொம்ப நல்லா நல்லா வருது. பிளான் பண்றேன், பிளானும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கின்றீர்கள். तो प्लान को प्रैक्टिकल लाने में हिम्मत आपकी और मदद बाप की ब्राह्मण परिवार की. பிளான் ரொம்ப நல்லா நீங்க பண்றீங்க, ஆனா தைரியம் யாருடையது? உங்களுடையது. உதவி பாபானுடையது, பரிவாரத்தினுடையது. சிறு நிமித்த பண்ண பஸ் और मेहनत नहीं कर रही. இதுல உழைக்க வேண்டியது எதுவுமே இல்லை, நிமித்தமானாலே போதுமானது. मैं परमात्मा कार्य के निमित्त हूँ. நான் பரமாத்மா காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். कोई भी कार्य में आओ तो बाबा my instrument. எந்த ஒரு காரியத்துல நீங்க வந்தாலும் சரி, நீங்க உங்களை சேவைக்கு இன்ஸ்ட்ருமெண்டாக தயாராக இருக்கிறேன். நான் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கிறேன். चलाने आपकी चलाएगा. ஆக உங்களை வழிநடத்துவர், தானாகவே வழிநடத்துவார். என் நிமித்த பாவ் आपके चेहरे पर निर्माण और निर्माण भाव प्रत्यक्ष करेगा. இந்த நிமித்தமான பாவனை ஒண்ணுதான் உங்க முகத்துல பணிவு மற்றும் கிரியேட்டிவிட்டியினுடைய பாவனையை பிரத்யட்சமாய் செய்யும். கராவனா நிமித்த பனாய காரிய கராயேகா. செய்விப்பவர் நிமித்தமாக உங்களை ஆக்கி செய்விப்பார். மைக் ஆப் और மைட் பாப் की. மைக் நீங்களா இருப்பீங்க, மைட் பவர் பாபானுடையதா இருக்கும். तो साहित्य ना, அப்ப இது ஈஸி இல்லையா? तो निमित्त बन के याद के हाजिर हो जा. நிமித்தமாயிட்டு நினைவுல நீங்க பிரசன்ட் ஆயிடுங்க. आपकी सूरत आपकी फीचर सदैव सेवा के निमित्त बन जाए. உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், தாமாவே சேவைக்கு
निमित्तमाइडम। सिर्फ बोल द्वारा सेवा नहीं करेंगे, लेकिन फिर से द्वारा भी आपकी आंतरिक खुशी चेहरे से दिखाई। வெறுமனே உங்க பேச்சில் மட்டுமல்ல, உங்களுடைய ஃபீச்சர்ஸ் மூலமா உங்க உள்ளுல இருக்கக்கூடிய குஷி அவங்க பார்ப்பாங்க. इसको कहा जाता है अलौकिकता. இதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது, अलौकिक தன்மை. अब ये अलौकिक हो गए ना, இப்போ अलौकिकமா ஆயிட்டீங்க இல்லையா, लौकिकपन तो खत्म हुआ ना, लौकिक तन्மை முடிவடைந்துட்டு இல்லையா. மை ஆத்மாவும் अलौकिक, நான் ஆத்மா என்பது अलौकिकமானது. மை ஃபலானானி अलौकिक, நான் சோ அப்படின்னு சொல்றது என்ன, ஒரு லௌகிகம் தான். तो कौन हो, நீங்க யாரு, अलौकिक या अलौकिक, நீங்க अलौकिकமா இல்ல लौकिकமா, अलौकिक हो ना, अलौकिक இல்லையா. अच्छा நல்லது. बाप दादा परिवार के सामने पहुंच गए, बहुत अच्छी हिम्मत रही. बाप दादाக்கு முன்னாடி வந்துட்டீங்க, परिवारத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க, நல்ல தைரியம் வச்சிருக்கீங்க. आप भी कोटों में कोई निकले ना, நீங்க கூட ஓடியில ஒரு சிலராக வெளிப்பட்டு இருக்கின்றீர்கள் அல்லவா. कितना ग्रुप था, उसमें भी कितने आगे हो, எவ்வளோ பெரிய குரூப்பு, அதில் கூட எவ்வளோ கொஞ்சமான பேர் முன்னாடி வரீங்க. கூட்டமை கோய் நிக்கலைன்னா ஒரு சிலர்லையும் ஒரு சிலராக ஆயிருக்கின்றீர்களா. அச்சா நல்லது. பாதாதாக்கு குரூப் பசந்து, பாதாதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குரூப். எதுக்கு கித்தனை खुश रहे हैं, எவ்வளோ மகிழ்ச்சி அடைகின்றார் இருப்பாங்க. आपसे ज़्यादा ये खुश हो रहे हैं, உங்களை விட இவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எல்லாரும். क्योंकि ஏனென்றால் சேவா ரிட்டர்ன் சாமனே தேக் खुश हो रहे, சேவையினுடைய ரிட்டர்னை முன்னாடி பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். खुश रहे हैं ना, खुश அடைந்து கொண்டிருக்கின்றீர்களா. மேனத்கா ஃபல் மில் கயா, முயற்சியினுடைய பலன் கிடைத்து விட்டது. அச்சா நல்லது. அபி தோ பாலக் சோ மாலிக் ஹோ, இப்போ நீங்க யாரு, பாலக்காக இருந்து எஜமானர் ஆளாவார். பாலக் மாஸ்டர், பாலக்னாலே மாஸ்டர்கள். பத்தோं को सदा कहा जाता है मास्टर, குழந்தைகள் எப்போதுமே என்னன்னு சொல்லப்படுகின்றது, மாஸ்டர். अच्छा நல்லது. நீ பாபா वरदान கொடுக்குறாங்க. सफल करने की विधि से सफलता का वरदान प्राप्त करने वाले वरदानी मूर्त भव, वरदानी மூர்த்தியாக ஆகுங்கள். யாராக முடியும், சஃபல்தானுடைய வரதானம் பிராப்தி அடைபவர்கள். வரதானம் சஃபல்தானுடையது அடையணும்னா அதுக்கான சஃபல் கர்ணைக்கு விதி, பயன்படுத்துகின்ற விதி ரொம்ப அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இன்னைக்கு வரதானம் என்ன, காரணம் நிவாரணத்தோட பாபா சொல்றாங்க, பயன்படுத்தக்கூடிய விதியின் மூலமாக வெற்றியை வரதானமாக பிராப்தி அடையக்கூடிய வரதானி மூர்த்திகளாக ஆகுக. संगमय पर आप बच्चों को वर्षा भी है तो वरदान भी है. சங்கமயத்துல குழந்தைகளாகி உங்களுக்கு ஆஸ்தியாகவும் இருக்கின்றது, வரதானமாகவும் இருக்கின்றது. அது என்ன, சஃபல் கரோ அவர் சஃபல்தா பாவம், பயன்படுத்துங்கள், ஈடுபடுத்துங்கள், வெற்றி அடையுங்கள். சஃபல் கர்னாய பீஜ் அவர் சஃபல்தா பத், பயன்படுத்துவது என்ன, விதை விதைப்பது, சஃபல்தா என்ற என்ன, அதனுடைய பலனை அனுபவிப்பது. ஆக பீஜ் அச்சா तो फल नहीं मिले तो हो नहीं सकता. விதை நல்ல விதையா விதைக்கும் போது பலன் கிடைக்காமல் போகவே முடியாது. जैसे दूसरों को कहते हो ना, समय संकल्प संपत्ति सब सफल करो. பிறருக்கு சொல்லும்போது என்ன சொல்றீங்க, உங்க நேரமாகட்டும், உங்களுடைய சங்கல்பமாகட்டும், உங்களுடைய செல்வமாகட்டும், எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, ஈடுபடுத்துங்க. अपने सर्व खजानों के लिस्ट में चेक करो. இப்போ நீங்க உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் லிஸ்ட்லையும் செக் பண்ணி பாருங்க. கவுன்சா கஜானா சஃபல்வா ஒரு கவுன்சாவியா, எந்த பொக்கிஷத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, எதை நீங்க வீணடிக்கின்றீர்கள். सफल करते रहो तो सर्व खजानों से संपन्न वरदानी मूर्त बन जाएंगे. நீங்க எப்ப சஃபல் பண்ணிட்டே போவீங்களோ அனைத்து பொக்கிஷங்களையும் சம்பன்னமாக வரதான மூர்த்தியாக ஆகி விடுவீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, परमात्मा अवार्ड लेने के लिए व्यर्थ और नेगेटिव को अवॉइड करो. பரமாத்மானுடைய அவார்டை நீங்க அடைய வேண்டும் என்றால் நெகட்டிவ் மற்றும் வேஸ்ட் ரெண்டையும் அவாய்ட் செய்யுங்கள். ஆக இன்னைக்கு பாடத்தில் தலைப்பா பாபா சொன்னாங்க, சம்பூர்ணதாவை அருகாமையில் நீங்கள் கொண்டு வருவதன் மூலமாக பிரத்யக்ஷதாவினுடைய சிரேஷ்டமான சமயத்தை அருகாமையில் கொண்டு வாருங்கள்.
அதனால பாபா நம்மளை பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி பார்க்குறார்? ஹையஸ்டாக பார்க்குறார், ஹோலியஸ்டாக பார்க்குறார், ரிச்சஸ்டாக பார்க்குறார், மற்றும் லக்கியஸ்டாகவும் பார்க்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி. स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। दिल मेरा लगा ही रहता हर पल तेरी ओर, हर पल तेरी ओर। स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन तुझको सदा ही देखो, क्या से क्या बनाते हो, हर पल यही मैं सोचूं, हर पल यही मैं सोचूं। मन आंगन में अब तो बाबा, मन आंगन में अब तो बाबा, खुशियों के नाचे मोर, खुशियों के नाचे मोर। स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर।
पाए तेरी ही महिमा के बाबा गीत सदा हम गाए गीत सदा हम गाए पाके अनोखा प्यार तेरा हम पाके अनोखा प्यार तेरा हम हो गए भाव विभोर हो गए भाव विभोर स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर बांधी है जीवन डोर दिल मेरा लगा ही रहता हर पल तेरी ओर हर पल तेरी ओर स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर बांधी है जीवन डोर बांधी है जीवन डोर बांधी है जीवन डोर உடலோட அழகின் ஆழன்றது தோல் வரைக்கும் மட்டும்தான். ஆனால் மனசோட ஆழம் ஆராதனைக்குரியது. Beauty of body is only skin deep. Always appreciate the beauty of the mind.